வெட்டுவாங்க வேகமா. வெட்டு ಮೇ ಮಾಡೋದು ನಮ್ಮ ಹೋಗದೆ ಲೇನಪುರ ಮೇಘಿ ಇದೆ. பாருங்க மக்களே, இவ்வளவு வந்து இலையா வந்து அடுக்கி வச்சுக்கான்னு பாருங்க. காடை முட்டையை பாருங்க மக்களே. மேக பிரால் லூலா மேக தமிழ் நம்ம மேக பிரால் மிதுவிண்ட மீன் கிடைச்சிட்டு எங்களுக்கு மிதுவிண்ட மீன் இன்னும் முதல்ல வடுக்க இஞ்சி பாருங்க மக்கள் எப்படி கிடக்கண்டு இஞ்சி மக்கள் எப்படி இருக்கண்டு பெரிய முதல் ஒன்று படுக்கிற மாதிரி முதல்ல இதெல்லாமே தான் சரி மே மனோத பாறை மீன் பாறை மனோத மே பாறது மக்களே முதல் வந்து விடுறான்ல மக்களே என்ன விளக்க மனுஷனா வந்துட்டு தங்களுக்கு வந்து மரக்கறி சாப்பிட்றதுக்கு ஏலாம் இன்றைக்கு வந்து மச்சம் மண்டு கூட்டணுமா. அது என்ன மச்சம் மண்டு கேட்குற டைம்ல என்ன மச்சம் உங்களுக்கு வேணும்? கடல் மீன். எனக்கு உண்மையிலே கீரி மீன் சாப்பிட்டா இந்த இடத்த உண்மையிலே அந்த மறக்கலாம் வைக்கிட்டா கீரி மீன் தான் கண்ணால மிஸ் பண்ணி வரேன். கீரி மீன் கீரி மீன் இல்லாட்டி எனக்கு கீரி மீன் சாலச்சூட 2 உண்டு. கீரி மீன் சாலச்சூட. உனக்கு என்ன வேணும்? பாறைக்குட்டி. உனக்கு பாறைக்குட்டி, உனக்கு கீரி மீன் சாலச்சூட. இதெல்லாம் கேட்கலையே சரி. ஆனா எந்த இடத்துல கேட்க வேண்டியது இல்லை உங்களுக்கு? மட்டக்களப்புல திருவண்ணாமலையில இருக்கக்குள்ள வந்து கேட்கலாம். நீங்க மகள வந்திருக்கும் பாக்கணும். இல்லாததான் அது என்ன மகளே. இங்க கடல் இல்லை உங்களுக்கு தெரியும் என்ன? தம்புள்ள வந்து ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன. அப்ப இங்க வந்து கடல் இல்லை, ஆத்து மீன் குளத்து மீன் என்ன இந்த மீன் தான் வந்து அதிகமா இருக்கும். ஆனா வந்து என்ன சொல்றது, வாகனங்கள் ஏற்றி கொண்டு இங்கே மார்க்கெட்டில் கொடுத்து விற்பாங்கள். எப்படி சூட மீன் விற்பாங்கள், கீரை மீன் விற்பாங்கள், முரல், அடுத்து வந்து பாறைக்குட்டி இதெல்லாம் விற்பாங்கள். அப்போ வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் வந்துட்டு கால் கிலோ வாங்குவோம். கீரை மீன் 1/4 கிலோ, உங்களுக்கு பாறைக்குட்டி மீன் 1/4 கிலோ வாங்குவோம். சரியோ? ஏன் ஒன்று சொதி ஒன்று குழம்பு வைக்கலாம். ஐயோ இதுல இன்னொரு சிக்கல் இருக்கீரா? என்ன? நாங்க சட்டி வந்து கொண்டு தானே எடுத்து வந்தீங்க. ஒரு வைக்கலாம். ஒன்றை பொரிக்கணும் பெஸ்ட் கப்பு. கீரி மீன் பொரியல், பாறைக்குட்டி மீன் குழம்பு இல்ல கீரி மீன் சொதி, சால மீன் பொரியல். சும்மா அது சரி. சொதி வைக்க போறேன்டா. சொதி இல்லாம என்னடா, சொதி இல்லாம வந்து செக்கண்டா கொடுக்குற சாப்பாடுறா. எனக்கு சொதியா இருக்கும் குழம்பை விட. சரி அவங்களுக்கு குழம்பு வச்சு தரும். குழம்பு உனக்கு ஒன்று ஆசைக்காக வேண்டி கீரி மீன் பொரியல். சரியோ? அது என்னன்னு சொல்லடாப்பா, இந்த மச்சம் ஒன்று இல்லாட்டி மேலே என்னன்னு சொல்லணும், சோறு இறங்காது. அப்படியே அடிக்கிறேன். அது நிறைய பேருக்கு இருக்கு அந்த பிரச்சனை. நமக்கு அப்படி இல்லை மாஜி. கிடைக்கிறது கிடைக்கோ சாப்பிட்டு போக வேண்டியதான். சரி ஆசைப்பட்டு கேட்கிறீர்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறீர்கள், எனக்கு சமைச்சு தாரீர்கள், உங்களோட ஆசையை நிறைவேற்றாட்டி சிக்கல் தானே. ஆத்து மீன் குளத்து மீன் நான் பிடிச்சி கொடுத்துக்குவோம் மக்களே இவனுக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் மக்கள் என்னன்னு சொன்னால், நேற்று நாங்கள் சமைச்ச இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது, தூண்டில் சாமான் எல்லாம் வந்து வெளியில் எடுத்து போடுனாங்க. எல்லா சாமானையும் வெளியில் எடுத்து போடுனாங்க. அதில் வந்து தூண்டலை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல நாங்கள் இப்போ திருப்பி போகிறோம்னு அந்த இடத்துல போக்குள்ள வந்து தூண்டல் வந்து கிடக்கா இருக்கான்னு தெரியல. அநேகமாக ஆக்கள் வாரதாக இருந்தால் தூண்டில் வந்து எடுத்திருப்பாங்க. சரியான கவலையாக இருக்கு மக்கள். ஏன்னால் அங்கிருந்து வந்தேன் நாங்கள் தூரத்தானே. ஆனா அந்த தூண்டில் மகளே அது எங்களோட கூட பயணிச்ச ஒரு தூண்டல், ஒரு சென்டிமெண்ட் தூண்டல்னு சொல்லலாம். நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட எவ்வளோ மீனை பிடிச்சிருக்கோம் அதில்.
1000 ரூபாய்க்கு தான் தூண்டில் வாங்கினேன். அந்த தூண்டில் வந்து 1000 ரூபாய் பெறுமதி இல்லை. அந்த அம்மாவுக்கும் உதவியா போகணும்னு சொல்லிட்டு கையில வந்து 1000 ரூபாய் காசு கொடுத்து போனா தூண்டில் வாங்கி கிட்டத்தட்ட எத்தனையோ மீன் வந்து அதில் பிடிச்சி நாங்கள் சமைச்சிருக்கோம். அடே மம்பட்டி எங்க? மம்பட்டி இல்ல வீட்டுல இருந்து எடுத்து போடல. மம்பட்டியில எடுத்து போடல. ஐந்து தரம் வரக்கூட நிறைய தடங்கள் அது வந்தாரு தரம். அடுத்த கட்டிங் போட் வாங்கணும் மக்களே. மரக்கறி வெட்டுற கட்டிங் போட். அது கட்டாயம் நம்ம இந்த மீனெல்லாம் இருக்குன்னு சொன்னா மீன் வாங்குறது போகணும், மார்க்கெட்டுக்குள்ள போகணும். மரக்கறி வெஜிடபிள் மார்க்கெட்ல மற்ற மார்க்கெட் அதான் கூட அடிக்கி ஃபிஷ் மார்க்கெட் அடி. இதுல அடி ஊனவில் அடி. நான் நினைக்கிறேன் மீன் மார்க்கெட் அந்த வேறையா செப்பரேட் அந்த இதுல கடை இருக்கு மாதிரியாச்சு. நம்ம ஏரியால வர மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை நினைக்கிறேன். அப்படியா? அப்படி தட்டு இருக்கு. ஆத்து மீன் அங்கே வாங்கி சமைக்கிற மாதிரி காணல. நான் கடையில மீன் கடையை காணல. வந்தாலும் இருக்குண்டா. மீன்லாம் இருக்கு மாடா. மீன் சாங்க இருவாங்களா? பயிறு கத்துக்கிடாப்பா. பயிறு கத்தும் பயிறு உள்ளுக்குள்ளே வழியா வெளியில விளங்கு. சாப்பாடு கத்துறேன். சாப்பாடு கிட்ட கத்துறாங்க. மகளே எங்களுக்கு கராச்சிக்கும் போகிற வயல் ஒன்று இருக்கு மகளே. அந்த பின்னுக்கு நோவலை சத்தம் கேட்கு மகளே. அது ஓமனி அம்மோட அந்த காட்டுக்குள்ளே நண்பர்கள் சந்திக்க போனதில் வந்து அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு நான் கராச்சியில் ஒன்று கேட்டுனாங்களே. அது வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை தம்பி. எங்களுக்கு என்ன டைம் தரணும்னு சொல்லியிருக்காங்க கலட்டி பார்த்து விளையிறதுக்கு. அது ஊருக்கு போய் நிற்கக்குள்ள எந்த இடம் பாப்பண்டி யோசிச்சிடா பையன் என்ன சொல்றது. பாரு இதுல இருக்கின்றா மீன் கடையில். உங்களோட மிஸ் ஆகுதுண்ணே. டூனா பீஸ் என்ன வருது. சனுக்கு வந்து டூனா ஃபிஷ், உங்களுக்கு கீரி ஃபிஷ். டூனான்றது வந்து இதுதானே பாறைக்குட்டி தானே சொல்றது. வேறையா இல்லை கடல் மீனை சொல்றது டூனா ஃபிஷ். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவா ஏதோ உடம்பில் சுரக்கிறது, நீர் சுரக்கிறது தென்னாலி. ஃபிஷ் மார்க்கெட்டா? படம் 1.5 கிலோமீட்டர்ல எவ்வளோ மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட் அடிச்சு ஏரியா நீங்க பாப்பு உங்களோட ஊர்ல வெங்கொண்டு சேர்க்கு. சனவு ஃபிஷ் மார்க்கெட் இல்லாட்டி நீங்கள் பிடிச்சிடல கடலுக்கு இறங்கி திருவண்ணாமலை நடக்குவேன். இங்கே எழுப்பேன் 120 130 கிலோமீட்டர்லாம் திருவண்ணாமலை இருக்கு நினைக்கிறேன். வேறு மைய பகுதியில் இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்களும் சுத்திக்கிறீங்க மகளே. என்ன பாருங்க தம்புள்ள நகர் எப்படி இருக்கேன். அஞ்சூற்றி 50 மீட்டர் லேக். Head south on Ambapussa, Kurunegala, Trincomalee Highway, Ambapussa, Trincomalee Highway. Trincomalee Highway. ஃபிஷ் மார்க்கெட் ரெண்டு சைடு மாதிரி தான்டா. சனு அங்கால சைடு பார்த்தாங்கப்பா. நான் எங்க சைடு
Exit the roundabout onto Kandy Road, Kandy, Jaffna Highway. Jaffna Highway. 180 மீட்டர். Turn left. Turn left. Turn right. Turn right. Okay. இது அங்காட்டு. கோழி ஆயிருக்கு. அங்கே இருக்கோ இருக்கு. தென்னை மேக்க தமாய் அப்படியோ கண்டுபிடிச்சாச்சு மக்களே. தேவையான மீன் இருக்குதா? ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஒரு மாதிரியாக சண்டை போட்ட கூல் மேப் என்ன லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் மீன் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். என்ன இன்றைய தான் வாரம் தம்புள்ள மார்க்கெட்டுக்குள்ளே என்ன மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த இருக்கிற கடை அந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே அது வந்து கடல் மீன், இது வந்து ஆற்று மீன். என்ன எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், வாங்க போவோம். என்ன மாதிரி விலையெல்லாம் போட்டு பார்ப்போம். என்ன எங்ககிட்ட மாதிரி பெரிய மீன்லாம் இருக்குது, ஆக்களத்தோடு அன்னைக்காங்க அதுதானே. கீரி மீன் இருக்கு ஏரியாடா, கீரி மீன் இருக்கு ஏரியா. இந்த பாருங்க அந்த மீன் எல்லாம் எல்லா மீனும் கிடையாது பாருங்க. இங்கே வெட்டுறாங்க கடல் மீன் தான் இல்லை. இதோ நீங்கள் கேட்ட சாலைச்சூடை மீன் தான் வேலையை பாருங்க. சாலைச்சூடை இறால் கிடக்கு, கனவா கிடக்கு. ஏதாயி தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? 750 ஒரு கிலோ வந்து 750 மகளே. இது இறால் கேது பன்சியாய் நமசிய பனாய் ஏண்டா 950 பன்சியாய் நமசிய பனாய் இல்லை. பன்சியாய் நமசிய பனாய்னா 595 950 பன்சியாய்க்கு அப்படியா இருக்கா? பன்சியாய்னா 500 கிராம். ஐய அரை கிலோ வந்து 900. மே கனவா 700 கிராம். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? மே மனோத நம்ம லேனப்பற மேக்கியது 1000 1 கிலோ மகளே. இது வந்து 1 கிலோ வந்து 1000 ரூபாயாம். மே நம்ம பரோ இந்த மீன் பார்த்தீங்க சொன்னா வந்துட்டு இதை எவ்வளோ கேட்போம்? மேக்கியது 1500. பாருங்க இது வந்து 1500 மக்களே. இதெல்லாம் இதான் கிரி மீன். மிதுவிண்ட மீன் கிடைச்சிட்டு எங்களுக்கு மிதுவிண்ட மீன் கீரி மீன். அந்த சனோட மீன் பாறைக்குட்டி. எது இது பாறையா சூரியா? இதா அதான் பாறையா? பாறை மீன். அதே மாதிரி மீனா தம்பி உனக்கு வேணும், அந்த விட்டுற மீன் ஆகணும், இதா வேணும். எது சின்னதான் நல்லா இருக்கும், அது நல்லா இல்லை. அதான் எது இறைச்சி மாதிரி இருக்கு. இல்லை சனோட விருப்பது வாங்கி விடுப்போமே. சரி
මේක කීයද? ඔක 500 500 400 ரூபாயா? அரை கிலோ. உங்களுக்கு என்ன அரை கிலோ வேணுமா ஹாஃப் கிலோ வேணுமா? நீ தான் வாங்கணும். நீங்க ஷெஃப், உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பில்? நீ வாங்கிறேண்ணா, நீங்க வாங்கண்ணா. 250 கிலோ வேணுமா? 1 கிலோ. ஆ பொரியல் தான் ஏரா. பொரியலுக்கு என்ன காணும் நினைக்கிறேன். சென்டர் இந்த பொரியல் ஆப்பானே பொரியல் வந்த அப்ப அதுல அரை கிலோ வண்டி, இதுல ஹாஃப் கிலோ. ஓ கடை கொண்டு போடுறது அங்க பெரிய ஹீரி தானே அது. இந்த வருது ஹாஃப் கிலோ. இந்த வருது போறாதாங்க. அரை கிலோ வராதா? நான் ஹாஃப் கிலோ கேட்டேன் நானே. சரி அரை கிலோ வாங்க உனக்கு. சரி 400 போகிறா. ஓகே தாங்க. மே මොනවද පාර මීන් පාර මොනවද? මේ පාරද? මේ දීලා පාර. கிலோ එකමාරක් විතර වැඩි දෙකකට கிலோ. වැඩි කිලෝ දෙකකට කිට්ටු இதான் நல்லா இருக்கு தம்பி. இந்த மீன் தான் நல்லா இருக்கு. 950 எது? ஒரே வண்டி தருவாங்க. කවන්න டூனா ஃபிஷ். மேத டூனா ஃபிஷ். இது நல்லா இருக்குல்ல டூனா ஃபிஷ் கேள்விப்பட்டீங்க. ஏ கீயதே 500 கிராம். அப்ப இது மேக 500 கிராம். இது அப்ப இது வாங்கிண்டா. இது நல்லா இருக்குண்டா. ஹாஃப் கிலோ. ஓ என்ன கிலோ கட் பண்ணி தருவீங்களா? போட்டாங்கண்ணே. வெட்டுவாங்களே வேகமா. கறி நல்லா இருக்கு. வேக ಹೊಂದಾಯ್ ಕಟ್ಟಿಂಗ್ ಹೊಂದಾಯ್ ಇದೆ. நல்ல மனே நல்லமா. मेगा एक पीस मेगा टोटल वेट किए थे किलो पाला के दिया ओ ආ මේ මාව $12 12 கிலோ வருமா ஒரு மீன்? ஓகே காசு எங்க ஓகே மே किए थे ये 630 ரூபானே. මොනවද? ලේන බර. නේද? ලේන බර 500 මේක இது குழம்புல நல்லா இருக்கு. குழம்பு நீங்க சொல்லிட்டீங்களா அந்த மாதிரி? சரி அப்படியே போட்டு குழம்பு பாஸ்டா பண்ணி தராங்க பாருங்க மக்களே. பேப்பர்ல பாஸ்டா பண்ணி சோத்து பாஜமா தராங்க. கொத்து பார்சல் வாங்கினா தராங்க உள்ளுக்க பேப்பர்ல இருந்துச்சு பாஷை பண்ணி. நம்மள அப்படி இல்லை. அப்படி வெட்டு பாதியா. ஓகே ஆண்டு நடத்திக்கல். பமஸ்துதி தமிழ் கதாக்காரனே. मम सिंगलम पटाक खाता करना मम मटकलबू यूट्यूब चैनल मैं ओके मैं वाला वीडियो वॉइस ऑफ अनुशन याके वीडियो मैं अपलोड करना यूट्यूब चैनल तो अरे हां 5 के මොනවද ඕකේ ඔයාගේ නම මොකද
ರಂಜಿತ್ ಬೆಟ್ಟಿಗಳ ಮೇಗೆ ಎಂಡ ಬೀಳೋದು ಮಟಗಳಪ್ಪು ಓಕೆ ಬಾವು ಮಸ್ತಿದಿ ಇಲ್ಲ ಅಂಡೆ டூனா ஃபிஷ் ஓகே மகளே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாப்போம் என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஆத்த மீன் ஐயா மே இது மே ஹைசி 1 கிலோ செங்கனையா நம்ம இல்ல மேக நம்ம මොකද කාෆ් අපි කාෆ්ලා කියනවා මිගාර කියනවා මේක தமிழ் නම මේකද செங்கனையான் செங்கனையான் දන්නවද ආනනේ செங்கන ඔලේ ප්‍රසිද්ධ කෑමක් එකනේ මොනවද ඔලේ කට්ටිය කනවද කෑමනේ මේක ජපාන් මේක නම ජපාන් ஓகே ஓகே தெப்பிலி කියනවා செப்பலி தெப்பிலி කියනවා ஓகே ஓகே செப்பலி මේක විරාල ලුලා මේකේ தமிழ் නම මොකද මේක විරාල් විරාල් මේක සල්ලල් පොට්ටු සල්ලල් පොට්ටු මේකද අපි කොරලියා කියනවා අපි කොරලියා කියනවා கொரலியா இந்த மீன் ஞாபகம் இருக்கா நம்ம ஷேட்டால் பிடிச்சது மக்களே இந்த மீன் அப்படியே பாருங்க நாங்கள் வந்து ஷேட்டால் இருக்கா பிடிச்ச ஞாபகம் இருக்கா அதே மீன் தான் இது ஓகே இது எவ்வளோ வேண்டாம் இது ஜப்பான் ஏது டோட்டல் சரி சரி விளையாண்டதா வேணவா மே சிங்கள தண்ணே பொட்டாக் சிங்களம் கத்தா கரனே மட்டக்களப்பு தமிழ் தெரியுமா சரி வேணே ಮಂಕಿ ಎನ್ನದೇ ಸಿಂಗಳೆ ಕಥಾಕರನ್ನೇ ತೇರ್ನದೆ ಮಂಕಿ ಎನ್ನದೆ ಕಥಾಕರನ್ನೇ ತೇರ್ನದೆ ತೇರ್ನದೆ ಓಕೆ ಬಹು ಮಸ್ತ್ ಇದೆಯಾ ಓಕೆ ಬಿಳಗಲೇನೆ ಬಿಳಗಲೆ அதான் விளக்குனா சரி என்ன போதும் நான் முட்டையில் அம்பிலே 35 ரூபா 30 ரூபா 30 ரூபாண்ணே இது வந்து என்ன ஆக்காணி முட்டையாது காடை கோழி குயிலா காடை கோழி முட்டையை பாருங்க உங்களுக்கு இந்த முட்டையெல்லாம் வந்து யார் யார் சாப்பிட்றன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்களா சரியோ இது எவ்வளவு காடை முட்டை எவ்வளவு டேட் போடுவாங்க 2024 8ஆம் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்கு 29 ரூபாண்ணே இல்லை போட்டு மீன் மார்க்கெட்டிங் தானே மீன் மார்க்கெட் போட்டு ஒரு முட்டை 29 ரூபாயா 29 ரூபா முடியும் ஒன்று 280 ரூபா ஓ அது சரி அண்ணே ஓகே அது சிக்கன்லாம் இருக்கு பாருங்க இது உனக்கு தேவையா உனக்கு இது என்னது பொறுக்காது வெளில போகலா என்னடா இது இது ஒரு கிரீம்டா எல்லாம் வெள்ளைப்பூடு இந்த கொரக்கா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணு ஓகே சமையலுக்கு போடுறது ஆறக்கதை முடியும் அண்ணா தமிழா அண்ணா நீங்க எந்த இடம் பதில இந்த இடத்துல வந்து தமிழாக்களை காண்ட சந்தம் வேண்டாம் எங்களுக்கு தமிழ்ல வந்து சிங்களவர்கள் வாழ்ற இடம் தான் இது தம்புல்ல இங்கே நீங்க இருக்கிறீங்க நான் இங்க கூலி வீடு எடுத்து நினைக்கிறேன் அக்கா எல்லாம் தமிழ் தானே நான் மட்டக்களப்பு யூடியூப் சேனல் செய்யறேன் நாங்க எந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பார்க்க வந்தீங்களா ஆமா 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 மார்க்கெட் பார்த்துட்டு அங்க மார்க்கெட் போகலையா அங்க போயிட்டு வந்தோம் கோயில் இல்லையா ஒரு கோயிலும் இல்லையா இல்ல கோயில் இல்ல எல்லாம் பன்சல்ல தான் இருக்கு பன்சல்ல போனீங்களா அங்க மேல நான் போனேன் கோல்டன் டெம்பிளோ போயிட்டு வந்து நாங்க அது இந்த இடத்துல ஒரு தமிழாக்குள்ள நாங்க என்ன பேரக்கா அவனோட பிரியாக்கா ஓகே அண்ணனே பேர் என்ன யோகேஸ்வர் நீங்க வீடியோல வருவீங்க பிரச்சனை இல்லையா ஓ பிரச்சனை இல்லை நான் வந்திருக்கேன் வந்திருக்கீங்களா யாழ்ப்பாண வீடியோத்துல எல்லாம் வந்திருக்கேன் எந்த வீடியோடா பாய் யாழ்ப்பாண இவர்கிட்ட என்ன பேரு அவர்கிட்ட
காஞ்சனா காஞ்சனா சொல்லுவாங்கப்பா அவரோட பேர் நல்ல கொஞ்சம் ஞாபகம் இல்லை அவரோட வீடியோலாம் நிற்கிறேன் மார்க்கெட்ல இருக்கும்போது எடுத்தது மார்க்கெட் நிற்கும் போது ஆஹா அண்ணன் சிரிக்கிறார் அதே கேட்டு அண்ணன் சிரிக்கிறாரு அவர் கண்டிப்பாக ஆக்குறேன் எங்களை கண்டிருக்கல நீங்க கண்டிருக்க மாட்டேன் சரி நான் அவங்கள கண்டுக்கிறேன் யூடியூப் சேனல்ல பாத்துருக்கேன் என்ன வீடு பேரு சுரேஷா அப்படின்ற ஒரு பேரு வரும் என்னதா சுந்தரேசன் சுரேஷ் இல்ல சுந்தரேசன் பாத்துருக்கேன் சரி இன்னைக்கு வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு என்ன இருக்கும் ஓகேண்ணா ஓகே சந்தோஷம் அண்ணே ஓகே வாரணக்கா சரி ஓகே சரி அண்ணே ரெண்டு படுக்காங்க நாய் அங்கடா சின்ன மீன் அங்கடா பொட்டியான் பொட்டியான் மே நமக்குதே சாலை தமிழ் தெரியுமா தமிழ் கதாகரன் பே ஐயோ எல்லாம் அது இல்லை இதோ டப்புனே ஊசலாம் போடல வாங்கி கடி வாங்கிது பாருங்க மக்களே இவ்வளோ வந்து இலையா வந்து அடுக்கி வச்சுக்கான்னு பாருங்க சரி வாங்க பாபு முட்டைக்கடை மீன் அது ஈரல் மேலுக்கு மாங்காதேங்காய் அங்கால புடலங்க கத்தரிக்காய் மாங்காதேங்காய் இது அந்த நம்ம பக்கத்து பழையா பழையா மீன் நல்ல மீன்டா நான் வாங்கின பழையாண்டா அப்படியே मैं एका किए थे किलो ले मैं एका हाँ देखा तो ना मैं किए थे हाँ 1 किलो है मैं 1 किलो तमिल कथा कर तमिल देन सिंगल देन कोटाक पाड़ा करना हाँ गट्टा कहाँ पुल अंटी का कोन्या तेरी दो के टिकाक टिकटाक बंदाई मंगला தெரியுது ஓகே நமக்குது சந்திக்கு வேற நமக்குது சத்துரங்க ஓகே ஓகே கம இது தம்புள்ள வேற கம ஓகே பா மஸ்தியா இதெல்லாம் மீன் பட்டி வாருங்க ஓகே ஃபிஷ் கட்டிங் கத்தி வந்து எந்த சாணையில போடுறா அதான் அவ்வளோ பூராக்கி எப்படி போடுறே मैं कटिंग आई है मैं लसन आई था हाँ அங்கே வர வட்டி அங்கே எவ்வளோ ஜெதி விட்டு போதாரண்ணே சரி மா கடலைக்கு பார்த்து இங்கே அந்த மீனை பாடுறா இதை பாடுறா சாயா கடை பாம்மாய் ಮುರಳಮಾಯಿ ಮೇ ಮನೋದ ನಮಗದೆ ಮಾಲು ಮೇಘ ಮಾಡುದು ಮೊರಲ್ என்னடா முதல்ல படுக்க இஞ்சி பாருங்க மக்கள் எப்படி கிடக்கண்டு இஞ்சி மக்கள் எப்படி இருக்கண்டு பெரிய முதல்ல உண்டு படுக்கிற மாதிரி முதல்ல இதெல்லாமே தான் இருக்கு சரி பா என்னடா வெட்டிக்கலோ ओ किए थे मैं मुरल मालूम किए थे 1500 ரூபா அப்படியே அவனே 1300 ரூபா 1300 ரூபா ஓகே ஓகே பாருங்க மகளே இந்த முரல் மீன் வந்து 1 கிலோ வந்து 300 ரூபா தன்னாது புனா ஒன்றரை தாமாய் வாழைச்சேனை ஓகே 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 मम यूट्यूब बेड़कना यूट्यूब चैनल वॉइस ऑफ अनुशन ऑल श्रीलंका मम यंड पुलवान में बलनवा वीडियो शूट करना वीडियो अपलोड करना नमोगते आगे
குணரத்தின மாலு. ஓகே ஓகே. மாலு கடை பாருங்க, இந்த சின்ன சின்ன மீன் இருக்கு, இந்த மீன் இருக்கு, அப்புறம் இந்த இது மே நாம முகத்தை மேக 40 சைஸ் மாலு. சுறா மேகத சுறா இராம இருக்கு. சுறா வேண்டாப்பா சுறா. இது சுறா இல்லடா, இது சுறா மீன். அந்த பேர் வேற மீன் வருது. ஓ பாறைக்குட்டிமா இது. சுறா. இந்தாரி. ஓ මේක කනවා කියද? 1 කිලෝ. 1 කිලෝ. ගයිලා. පන්සියයි. 1500යි. 1500 ரூபாயாம் கிலோ. ஓகே ஓகே, බොහොම ස්තුතියි කියලා යන්න. ஓகே மா அண்ணா தமிழ் தெரியுமா? தமிழ் கதா கண்ணு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இது வரதாடா மீனா, இது பெரிய மீன் தான். மீன் பெட்டுறா பாருங்க, அது மற்ற ஹோல்டே மீன் கட்டுப்படி. ஃபிஷ் கட்டிங் லස්සන இதா. 2 அடி சேகல். நம்ம இருந்து வர்ற வாடு உங்களுக்கு தொழில் தானடா, நமக்கு அப்படி இல்லைங்க. ரெட்டு ஈஸி. ஆனால் இந்த மீன் அஞ்சு வெட்டி கொடுக்க, நம்மளோட வெட்டி கொடுக்குறதா? எப்படி வெட்டு சொக்குப்பட்டியால? ஆனால் விலையை பார்த்தா நீ மீன் விலையெல்லாம் அப்போ நம்ம குளத்தில் பிடிக்கிற எவ்வளோ லாபம் அதில்ல. சரிவா, இதை விரால பாரு என்னென்ன சைஸில் இருக்கு. நம்ம என்னடா சைஸ் இதெல்லாம் பாரு, இது நம்ம பிடிச்ச சைஸ்ல இருக்கு அண்டைக்கு. சல்லல் கூட சரி. சல்லங்க சரியோ வா அங்கே வா மாடுதே. அக்கே மிக தமிழ் கதாக்கணும். தமிழ் தானே அது? தமிழ் සිංහල කතා කරන්න බෑ මම. தமிழ் මටකලපු. ඔව්. දන්නවද? சுட்டு දන්නවද? ஜீர் என்ன சைஸ் என்ன? எத்தனை நாளைக்கு ஒரு 1 2 3 4 5 6 10 கடை கிட்ட இருக்கீனே. லைனில் வந்து 10 கடை இருக்கு. தம்புள்ளியில் வந்து யார் நீங்கள் மீன் வாங்கி சமைக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு தம்புள்ள மீன் மார்க்கெட் என்ன ஃபிஷ் மார்க்கெட் இல்லாட்டி மாலு மார்க்கெட் என்ன நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு வேறு லொக்கேஷன். நாங்கள் அப்படி தான் வந்து இப்போ மீனை வாங்கிட்டு இருக்கோம். போயிட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். வேணே விலையில் பார்த்துருப்பீங்க இந்த மீனுடைய விலைகள் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நான் நினைக்கிறேன் அதுதான் முதல் ஒரு வெஜிடபிள் சந்தையாக இருந்துக்குமே தெரியாது எனக்கு. அப்படி தான் சந்தேகமாக இருக்குண்ணே. என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இல்லை, அது வந்து புதுசாக இருக்குது அண்ணே. வா பாப் கிட்டத்தட்ட இது எவ்வளோ பெரிய கட்டடம். அநேகமாக இது வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டாக தான் எந்திக்கும். வேறு இடம் உங்களுக்கு பெரிய கோட்டை ஒரு 400 மீட்டர் இருக்கும் கூட தான் இருக்கு மேலே. எப்படி பாத்தியா இஞ்சாலையும் பாரு இப்படி பாருங்க. ஆ எனக்கு கீழிக்கிற கோட்டை பார்த்து சொல்றியா? ஆ அது சரிடா, அது வராது. உண்டா இந்த பேக்கிங் காசு வாங்க நம்ம ஆமாளே. அம்மாவுக்கு தமிழ் தெரியுமா? மே மனோத
මේක මොනවද? කොළ දවසට මේ බිස්නස් කරනවා මේක ඇතුලේ. මාකට් මොනවද මාකට්? කියන්නේ මේ එළවලු දානවා කියනවා. එළවලු. வெஜிடபிள். சரியோ அவ வலிக்கிறோமேனே நம்மளும் அந்த இடத்துக்கு போவோண்ணே. நல்ல சமையல் ஒன்று இருக்கு அப்போ அண்ணே. சூர மீன் பழையா மீனா அது வாங்கின பழையா மீனும் கீரி மீனும் இதுவும் சலவுண்டு ஆசைக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம டயட் தானே அதை நான் ஒன்று கேட்கல உங்கள்கிட்ட. வா கொஞ்சம் இரிக்கூட அந்த இது சியாசிட்ட குடிக்கோண்டா பாப்பா இருந்து வாப்போம் கொஞ்சம் நடக்குள்ள. ஓகே இதுக்குள்ள அந்த நரம் அந்த என்னோடது சின்ன சின்ன நரம் விழுவற மாதிரி. ஆமாம் சரி ஓகே வாங்குவோம்.